அல்லேலூயா. இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 54ஆம் அதிகாரம், அவைகளில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 54:10, 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி கூறுகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு நல்ல ஒரு நற்செய்தி எங்களுக்கு கற்று தர வல்லவராயிருக்கிறீர். இந்த நற்செய்தியின் இரகசியங்களை முழுவதுமாய் எங்களுக்கு விளக்கி கற்றுத்தாரும். அது எங்களுடைய ஆவிக்குரிய, ஆன்மாவிற்குரிய, சரீரத்திற்குரியவைகளாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் சத்தத்தை உயர்த்தி ஒருவர் வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட ஆலோசனையாக கூறுகிறார். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு ஆகிய திசைகளின் மலைகள் கூட என்ன செய்யலாம்? பெயர்ந்து போனாலும் வேதம் சொல்லுகிறது, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆம், அல்லேலூயா, உங்களை விட்டு விலகவே மாட்டார் என்று கூறுகிறார். அல்லேலூயா. ஆமா, உங்கள் மேலும் என் மேலும் மனதுருகுகிற கர்த்தர் ஒருபோதும் உங்களையும் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டாராம்? விலகவே மாட்டார், விலகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால்தான் ஒரு மனிதன் இவ்விதமாய் பாடுகிறார், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு என்னோடும், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் கூறுகிற ஒரு வார்த்தை, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். ஏன் அந்த சமாதானத்தை மட்டும் அவர் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். மற்ற எல்லா காரியங்களையும் உடன்படிக்கை பண்ணாமல் அல்லது செய்யாமல் அவர் இருப்பார் என்று சொன்னால் அதை வாபஸ் வாங்கிவிடலாம். அல்லேலூயா. திருப்பி அவைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உடன்படிக்கை அவர் செய்வார் என்று சொன்னால் அதை திருப்பி எடுத்துக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆகையினால் தான் வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கூறப்படுகிறது,
இந்த உலக யாத்திரையை வெற்றியோடு கூட நிறைவேற்றி முடித்து அவர் பரமேறி செல்லுகிற பொழுது கூட ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். இதுக்கு இப்படித்தான் அல்லேலூயாவா? தோத்திரம். எல்லாருடைய கரங்களும் உயரட்டும். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமா, நேற்றைய தினத்தில் இரவு முழுவதும் தோத்திரம், கண்கள் மூடி இருக்கிறது, சரீரம் அப்படியே பெட்டில் ரெஸ்ட் எடுக்கும்படி இளைப்பாறும்படி படுத்திருக்கிறது. ஆனால் ஆவி மட்டும் தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பட்டணத்திற்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று பேசினார். ஹலோ, கவனிக்கீங்களா? அந்த பட்டணத்திற்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போ அவைகளை குறித்தே ஆவியானவர் ஆவிக்குள்ளாக என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எந்தெந்த வகைகளிலே சந்தோஷம் உண்டாயிற்று என்று என்னோடு கூட ஆவியிலே உணர்த்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதன் பொருட்டுத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் ஒரு காரியத்தை முன்வைக்க விரும்புகிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரம் அல்லவே அல்ல. அப்படிதானே இல்லையா? நிரந்தரம் அல்லவே அல்ல. தோத்திரம். ஒரு குல்பி ஐஸ் வாங்கி நீங்கள் சுவைக்கிறீங்க. அது சுவைக்கிற பொழுது அது தித்திப்பாக மதுரமாக இருக்கும். சுவைத்து அந்த மதுரமான சுவைத்து நீங்கள் உண்டு மகிழ்ந்த பின்பு அவைகள் என்ன செய்யாது? உங்களுடைய நாவிலே அந்த மதுரமும் சுவைகளும் தித்திப்பும் காணப்படாது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சடல்னியாக அதை உண்டு சுவைத்து நன்று மகிழ்ந்த பின்பு அதனுடைய சுவை உங்களுக்குள் நிரந்தரமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், மாம்பழத்தில் பல வகைகள் இருக்கிறது. ஆனால் என்ன மாம்பழம் நல்ல சுவையாக இருக்கும்? மல்கோவா மாம்பழம். ஆமாம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம். அந்த மாம்பழத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணி நீங்கள் உண்டு சுவைத்து நன்று பார்ப்பீர்களானால் அந்த சுவை மிக அருமையாக இருக்கும். ஆனால் ஒரு சில வினாடிகளுக்குள் அந்த சுவையானது மறைந்து போகும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாம், தோத்திரம். இன்றைக்கு அநேக பாயாசம் இருக்குது இல்லையா? ஆமாம், அதில் அடப்பாயாசம்னு ஒன்று இருக்குது, பால் பாயாசம்னு ஒன்று இருக்குது. இப்படி அந்த பாயாசத்தையும் சுவைத்தாக சுவைத்து உண்டு மகிழ்ந்து நீங்கள் களி கூறுகிறீங்க. அல்லேலூயா. ஆனால் அவைகளும் கூட சில நொடிகள் மட்டுமே அது என்ன செய்யும்? உங்களுடைய நாவிலே தித்திப்பாக மதுரமாக காணப்படும், அகன்று போய்விடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ளுவோமானால், நீங்களும் நானும் அணிகிற அணிகலங்கள் புதிதாக ஷோரூமில் போய் வாங்கி நீங்கள் காதுகளிலும் கழுத்துகளிலும் அல்லது விரல்களிலும் நீங்கள் அணிகலங்களை அணிகிறீங்க. சொற்ப சமயம் மட்டுமே அது என்ன செய்யும்? உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். அப்புறம் நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு அல்லது ஒரு 6 அவருக்கு 6 மணி நேரத்திற்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீர்களானால் அருகாமையில் இருக்கிற அயலகத்தார் அணிந்திருக்கிற அணிகலங்கள் தான் உங்களுடைய கண்களில் ஜொலிக்கும். புரியுதா புரியலையா? ஏமாந்து போயிட்டோமே, தோற்று போய்விட்டோமே, அமௌண்ட்டை வேஸ்டாக்கி விட்டோமே, சற்று பொறுமையாய் காத்திருந்தா நமக்கு அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிற அணிகலங்களைப் போல நீ செஞ்சிருக்கலாம், வாங்கி அணிந்திருக்கலாமே என்று திருப்தி அற்ற வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். அல்லேலூயா. ஆகினால எந்த நிலைகளிலும் நீங்களும் நானும் ஒரு முழு திருப்தியோடு மனதோடு நீங்கள் என்ன செய்ய முடியாது? சமாதானத்தை அனுபவித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகினாலே இன்றைக்கு நீங்கள் நானும் சற்று சிறிது நேரம் தொடர் நாடகத்தில் உங்களுடைய மைண்டை நீங்கள் கொண்டு போறீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ நேரம் அது உங்களுக்கு திருப்தி தரும்?
ஆமாம், கொஞ்ச நேரம். அல்லேலூயா. ஒரு காமெடி சீன் பார்க்குறீங்க, ஒரு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், நல்ல ஒரு சாங்கு பார்க்குறீங்க அல்லது ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அது எவ்வளவு நேரம் லென்த்தாக அதை ஒளிபரப்புகிறார்களோ அவ்வளவு நேரம் மட்டும் உங்களுக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகி இருக்கிறது போல உங்களுடைய மனதில் தோன்றும். அல்லேலூயா. அவைகளை நீங்கள் கண்டு களித்த பிற்பாடு உங்களுடைய சமாதானம் இழந்துதான் நீங்கள் போவீர்கள். அல்லேலூயா. ஆகினால்தான் இவைகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலகம் கொடுக்குகிற பிரகாரம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஆமாம், உடன்படிக்கை செய்தால் திரும்ப என்ன செய்ய மாட்டார்? அதை வாபஸ் வாங்க மாட்டார், திருப்பி எடுத்துக்கொள்ளவும் மாட்டார். அந்த சமாதானம் உங்களுக்காகவே பிரத்யேகமாய் வழங்கப்படுகிறது. யாரால்? ஆண்டவர் இயேசுவினால். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை நெற்றி வேர்வை நின்றி சிந்தி வேலை செய்கிறோம், பாடுபடுகிறோம், சம்பாதிக்கிறோம், அதனுடைய பலனை என்ன செய்கிறோம்? அடைந்து கொள்ளுகிறோம், அனுபவிக்கிறோம், ஆளுகை செய்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபடுகிற பிரயாசங்களின் பலனை அனுபவிப்பதற்கு நல்ல உடல் சுகத்தையும் நீடிய ஆயுளையும் சரீர ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. ஆமாம், உடல் சுகம், நீடிய ஆயுள், சரீர ஆரோக்கியத்தை ஒருவேளை அவர் கொடுக்காத பட்சத்திலே நீங்கள் அனுபவிக்க முடியாதே. அல்லேலூயா. ஆமாம், நெற்றி வேர்வை சிந்தி நீங்கள் என்ன செய்ய முடியாது? உழைக்க முடியாது, பாடுபட முடியாது, அதனுடைய பலனை நீங்கள் வாங்கி கொண்டு வர முடியாதே. அல்லேலூயா. அப்போ உடல் சுகத்தையும் நீடிய ஆயுளையும் சரீர ஆரோக்கியத்தை யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த மொபைல் நன்றாக பார்வைக்கு அருமையாக இருக்குது, ஆனால் இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது. யாருக்கு தெரியுமா? தெரியாதா? ஆமாம், இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது யூஸ் பண்ணால் தெரியும். கரகரா கரகரா அப்படிங்கும். அல்லேலூயா. புரியுதா? புரியலையா? அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் ஆரோக்கியம் உடையவர்களைப் போல வெளி தோற்றத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடமாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் உள்ளான அளவிலே உணர்வுகளிலே ஹெல்த்து இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், பலன் இல்லாமல், சுகம் இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அது அவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய பாடியில, ஒவ்வொருவருடைய சொத்திரம் சரீர அவயவங்களிலே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். மறைமுகமாய், வெளியரங்கமாய் அதை எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அறிவிக்க மாட்டாங்க, அதை கூற மாட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை. ஆகினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அவர் உடன்படிக்கை செய்து கொடுத்த சமாதானத்தை அவர் திரும்ப எடுத்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. அதற்குத்தான் முதல் பகுதியில் சொல்லுகிறாரு, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேலும் என் மேலும் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன கர்த்தர்? மனதுருகுகிற கர்த்தர். நல்ல மகிழ்ச்சியோடு பாருங்க. என்ன கர்த்தர்? மனதுருகுகிற கர்த்தர். உங்கள் பேரிலும் என் பேரிலும் மனதுருக்கமுடையவர் ஒருவர் உண்டானால் அவர் நீங்களும் நானும் பாடி துதித்து ஆராதிக்கிற அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் மாத்திரம் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள முடியும். இதுக்கு ஒரு அல்லேலூயா கிடையாதா? புரியலை இல்லையா? அப்போ அல்லேலூயா தானாகவே என்ன செய்யலாம்? சொல்லலாமே. அல்லேலூயா. தோத்திரம். ஆகையினாலே இன்றைக்கு கர்த்தர் இதனுடைய ரகசியங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் மேல்
என் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகி போகலாம் ஐயா, பர்வதங்கள் கூட பெயர்ந்து போகலாம், ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை கூறிக்கொள்வதற்கு காரணம் என்ன? வேதாகமத்தில் ஒரு சில வசனத்தை இதன் தொடர்ச்சியாக நாம் சற்று என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேத பகுதி நீங்கள் எடுத்துக்கொண்டு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசியுங்கள், 5வது வசனத்தை வாசியுங்கள். உன் சிருஷ்டிகரை உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்ம பூமியின் தேவன் எனப்படுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். கவனிங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சிருஷ்டிகரே உன் நாயகர். நாயகர் நல்ல கவனிங்க. ஆமாம், சிருஷ்டிகர்னா என்ன அர்த்தம்? கவனிங்க, எல்லாருங்க கவனிங்க. சிருஷ்டிகர் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சிருஷ்டிப்பவர், சிருஷ்டிகர், சிருஷ்டிகர்த்தா. ஆமாம், ஒரு பக்தன் பாடல் ஒன்றை பாடுகிறார். சிருஷ்டியை தொழாதே, சிருஷ்டிகரை தொழுதுகொள், நியாய தீர்ப்பின் நாட்கள் நெருங்குதே அப்படின்னு பாடுறாரு. அல்லேலூயா. ஆமாம், சிருஷ்டிகரை தொழுதுகொள். அப்போ சிருஷ்டி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதொன்று, ஆனால் சிருஷ்டிகர் என்று சொன்னால் உருவாக்குகிறவர். எங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க, ஒரு கை தட்டுங்க. தோத்திர ஆண்டவரே. சிருஷ்டி அப்படிங்கிறது சிருஷ்டிக்கப்பட்டாயிற்று, அது ஒரு உருவம். ஆனா அந்த உருவத்தையே சிருஷ்டிக்கிற ஒரு நபர், அவர்தான் சிருஷ்டிகர். அல்லேலூயா. ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அல்லேலூயா. ஆமா, அவரே உன் நாயகர். அப்புறம் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது, ஆமா, கண்ணை நல்ல திறந்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் உன் நாயகர் அப்படிங்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சிருஷ்டிகர் என்பது உருவாக்குகிறவர். ஆனால் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்று சொன்னால் என்ன? அவருடைய பெயர். அவருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயர் கூறுங்க பார்ப்போம். ஒவ்வொரு பெயர். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்களேன். நேசமலர் ஒரு பெயர் இடுங்களேன். ஏசப்பாவுக்கு ஒரு பெயர் ஏசு அப்படின்னு சொல்லி முடிக்கீங்களா? சரி, அடுத்த நபர் ஒரு பெயர் சொல்லுங்க. சொல்லுங்க. நித்திய கண்மலை சொல்லுங்க. நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. இப்படி நீங்களே சொல்லிடுங்கள ஐயா, நல்லா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம், அல்லேலூயா. யெகோவா ரஃபா, அப்புறம் யெகோவா ஈரே, அப்புறம் யெகோவா நிசி, யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா. நல்லா சொல்லுதீங்களே, சூப்பரா. இப்படியே சொல்லிக்கிட்டு இன்னைக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. பிளஸ்ஸிய நீங்க ஒரு பெயர் சொல்லுங்க. என்ன பெயர் சொல்லலாம்? தோத்திரம். என்கிட்ட மட்டும் வருவார். அல்லேலூயா, தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, சர்வ பூமிக்கும் எஜமானனானவர். வேதம் சொல்லுகிறது, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உள்ளதாம். நாமங்கள் என்று சொன்னால் பெயர்கள். அல்லேலூயா. சிருஷ்டிகர் அப்படின்னா உருவாக்குகிறவர்.
நாமம் என்பது அவருடைய பெயர். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்படின்னா உன் மீட்பர். ஆமா, மீட்பர் அப்படின்னா உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. விடுவிக்கிறவர், மீட்டுக் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. ஆமா, உன் மீட்பர் அவர் சர்வ பூமிக்கும் தேவன் எனப்படுவாராம். தேவன் எனப்படுவாராம். ஆகையினால் தான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப எதற்காக திரும்ப இதை ஞாபகப்படுத்தினார் கர்த்தர்? அவர் சிருஷ்டி. சொல்லுங்க, அவர் சிருஷ்டி கர்த்தா, சிருஷ்டிகர். அவருடைய நாமம் யெகோவா. அவர் அமீன் சோத்திரம் மீட்பர் அப்படின்னா உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. சர்வபூமிக்கும் தேவனானவர். அல்லேலூயா. தோத்திரம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் களைப்பு சோர்வு வந்ததுன்னா நீங்களே என்ன செய்யுங்க, உங்கள் சரீரத்தை நீங்களே கிள்ளி விட்டுக்குங்க. ஒரு கிள்ளு நல்ல கிள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா பிறர் கிள்ளினா தான் உங்களுக்கு கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், எரிச்சல் வரும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேத வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அவர் சிருஷ்டிகராகவும் அமீன் சோத்திரம் அவர் மகாபரிய நாமம் உடையவராகவும் மீட்பராகவும் சர்வ பூமிக்கும் தேவனாகவும் இருப்பதினால்தான் அவர் சொல்லுகிறாரு, எல்லாம் அப்படி தான் இருந்த இடத்தை விட்டு அகன்று மறைந்து போனாலும் என் கிருபை மறையாமலும் விலகாமலும். அல்லேலூயா. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகுகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சித கற்களும் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் அப்படின்னா அவர் சிருஷ்டிகர்த்தா. அல்லேலூயா. அவர் யெகோவா. அவர் உயிரோடு இருப்பவர், சர்வ உலகத்திற்கும் தேவனாய் வாழுகிறவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அந்த இயற்கைக்கும் செயற்கைக்கும் அப்பாற்பட்ட செயல்களையும் கிரியைகளையும் செய்ய நான் வல்லமையுள்ளவராக அதிகாரம் பெற்றுள்ளேன். அல்லேலூயா. ஆகினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் தரவும் முடியும். அல்லேலூயா. ஆமாம், என்னால் அது உங்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய் ஆவாய், அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், அது உன்னை நெருங்குவதில்லை, அது உன்னை அணுகுவதில்லை, அதை உன்னை மேற்கொள்ளுவதில்லை, அவைகள் உன்னை ஆளுகை செய்வதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவைகளையே ஆளுகை செய்கிறவரே நான் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் முக்கியமாய் கற்றுக்கொள்வது என்னவென்றால், உடன்படிக்கை செய்த தேவன் அவர் நிச்சயமாய் அவைகளை என்ன செய்ய மாட்டார், திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பக்தன் கூட பாடுகிறாரு,
உனக்காகவே நான் முன் குறித்ததை எனக்காகவே வைத்து கொள்வதும் இல்லை. உனக்காகவே நான் முன் குறித்ததை எனக்காகவே நான் வைப்பதும் இல்லை. அள்ளியே அனைத்தும் கொடுத்திடுவே, அதிபதியாகவே வைத்திடுவே. அள்ளியே அனைத்தும் கொடுத்திடுவே, அகிலம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற ஆசீர்வாதங்களாய் ஆனாலும் நன்மைகளானாலும் சேமமானாலும் உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட எவைகளையும் மற்றொருவருக்கு அவர் பிடுங்கி கொடுப்பது அல்லவே அல்ல. இதுக்கு அம்மேன் தானா? அம்மேன். இதுக்கு அம்மேன். அல்லேலூயா. அதுக்கு அல்லேலியா. இதுக்கு அம்மேன், அதுக்கு அல்லேலியா. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன நிலைகளோடு நினைவுகளோடு தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த சமாதானத்தை நீங்க ஒருவேளை பெற்றிருந்திருக்கலாம், பெற்ற சமாதானத்தை ஒருவேளை இழந்திருக்கலாம். அந்த சமாதானத்தை அவர் திரும்பவும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து அனுப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் தான் அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவத்தை இன்னைக்கு முழுவதுமாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆமீன், சமாதானத்தை கொடுத்து அனுப்புவார். வேதாகமத்தில் ஓரிரண்டு வசனங்களை வேகமா வாசிக்கலாமே? வாசியுங்கள். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமான தேவ பிள்ளைகளே வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசியுங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டே, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை என்ன செய்துட்டேன்? கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்து கொண்டேன். நீங்களும் நானும் சற்று யோசிக்கணும். உருக்கமான இரக்கங்களினாலே உங்களை என்னை கர்த்தர் செய்தாராம், சேர்த்து கொண்டாராம், சேர்த்து கொண்டாராம். ஏன்? இமைப்பொழுது கைவிட்டபடியினால், இமைப்பொழுது கைவிட்டு விட்டபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், இமைப்பொழுது கைவிட்டு விட்டேன், ஆனாலும் உன்னை என்ன செய்தேன்? உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கூற வேண்டும்? ஆமென். அதற்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். 6வது வசனம், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவனாகிய, சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, அங்க வேதம் சொல்லுகிறது, இளம் வயதில் ஐ அங்க சொல்லுகிற கைவிடப்பட்டு மனம் நொந்து ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. ஆமா, அவர் தான் சொல்லுகிறாரு, இமைப்பொழுது நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரு. கவனிக்கீங்களா? இன்றைக்கு அநேக நேரங்களிலே சோத்திரம் விவாகம் நடைபெறுகிற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். விவாகம் நடைபெறுகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். முந்தின காலகட்டங்கள்லாம் பிள்ளைகள் வெகு தொலைதூரம் சென்று உத்தியோகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பாங்க. இங்கே கவனிங்க, உத்தியோகத்தில் பணி செய்து கொண்டிருப்பாங்க. கிராமத்தின் பகுதியிலே வாழ்ந்து வருகிற அவருடைய பெற்றோர்கள் தொலைதூரங்களில் இருக்கிற குமாரனுக்காகவும் குமாரத்திக்காகிலும்
என்ன செய்வார்கள்? குமாரத்திக்கு மணமகனை பார்ப்பார்கள், குமாரனுக்கு மணமகளை பார்ப்பார்கள், உறுதி செய்வார்கள். பிள்ளைகளும் அந்த அளவிற்கு வளர்க்கப்பட்டதினால் அம்மா அப்பாவின் இடத்தில் கூறுவார்கள், நீங்க காட்டுகிற மணப்பெண் யாரோ அவளுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஆமா, அவளை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். நீங்க காட்டுகிற மணமகன் யாரோ அவரை நான் என்ன செய்கிறேன்? திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்றுதான் கூறுவதை கேட்டிருக்கிறோம் இல்லையா? இங்கே கவனிக்கிங்களா? எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? கையை உயர்த்தி காட்டுங்களேன். தூக்கம் வருதா? தோத்திரம். ரொம்ப டல்லா போகுது. அல்லேலூயா. ஒரு காமெடி கீமெடி வர மாட்டேக்கு, ஒரு சாங்கு வர மாட்டேக்கு. தோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரியமானது பிள்ளைகளே, முற்காலத்தினுடைய நடைமுறைகளுக்கும் இக்காலத்தினுடைய நடைமுறைகளுக்கும் அதிக டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ அப்பா அம்மா தான் பிள்ளைகளிடத்தில் கேட்க வேண்டியிருக்கு, எந்த மாப்பிள்ளையை நீ பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்க காட்டு மக்களே அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. அப்படித்தானே இல்லையா? ஆமாம். தோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகளுடைய மனதிற்கும் இருதயத்திற்கும் உணர்வுகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஒத்து போகக்கூடிய சூழலை இக்காலத்தில் வந்து போய்விட்டது. அல்லேலூயா. அப்படியே ஊரார் மதிக்க மாட்டாங்க, உறவினர்கள் மதிக்க மாட்டாங்க, திருச்சபையார் மதிக்க மாட்டாங்க, ஊழியர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று ஒரு பார்மாலிட்டிஸ் நிலைகளிலே ஒருவேளை அந்த பிள்ளைகளை நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பிள்ளைகள் நம்முடைய விருப்பத்திற்கு அற்ற நிலைகளிலே திருமணம், தன்னுடைய மனதிற்கு விரும்பினவர்களை திருமணம் செய்து அவங்க கன்சீவ் ஆன உடனே டெலிவரிக்கு யார் போய் நிற்பா? சொல்லுங்களேன். அம்மா அப்பா போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க? கூட்டி கொண்டு வந்து பிரசவம் பார்ப்பாங்க. அவன் இதுக்கு முன்னாடி நடந்தது என்னது? ஒரு பார்மாலிட்டிஸ். அல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? சொல்லுங்க. ஊரார் மதிக்க மாட்டாங்க, உறவினர்கள் மதிக்க மாட்டாங்க, திருச்சபையார் மதிக்க மாட்டாங்க, சபை ஊழியர் மதிக்க மாட்டாங்க. அப்படிதானே? ஆமாம். இவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதற்காகவே அந்த பிள்ளைகளை நீங்கள் எந்தாலையும் போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்மாலிட்டிஸ். அவங்க வாயு வயிறுமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கார் பிடிச்சி வளகாப்பு வச்சு எங்கே கொண்டு வந்துடுவோம்? வீட்டுக்கு கொண்டு வந்து. அப்பவும் பாஸ்டர் கொஞ்சம் கோபமெல்லாம் தீர்ந்து அவர் வந்து ஒரு தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். இப்படித்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இக்காலத்தினுடைய வாழ்க்கைகள் அப்படித்தான் இருக்கிறது. இக்காலத்தில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. மணமகனுடைய பெற்றோர்களும் கூட இல்லாமல் என்ன செய்கிறது? திருமணம் நடைபெறுகிறது. அல்லேலூயா. ஆமாம். 2 திருமணத்தை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். 2 திருமணத்திலும் மாப்பிள்ளை வீட்டினுடைய அம்மா அப்பா வரலை. அல்லேலூயா. மாப்பிள்ளையை அழைச்சி விடலை. அவங்களா 2 வீலர்லையும் பேருந்துகளிலும் பைக்லையும் சோதரம் அவர்கள் கார்லையும் என்ன செய்கிறாங்க? வந்து மணமகளுக்கு தாலி கட்டி திருமணம் செய்த பிற்பாடு அம்மா பட்டனை அழைச்சிட்டு வரவான்னு கேட்குறாங்க. இங்கே வராத எந்தாலையும். ஆமாம். புரியுதுங்களா? அக்காலத்தினுடைய வாழ்க்கைகளுக்கும் இக்காலத்தினுடைய நிலைகளுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. என் அன்புக்குரியவர்கள், அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கைவிடப்பட்டு மனம் நொந்ததான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் என்று எழுதப்பட்டது. என்னப்பட்ட? தள்ளப்பட்ட. அல்லேலூயா. ஆமாம். தள்ளப்பட்ட. நேற்றைய தினத்தில் கூட சோத்திரம் ஒரு நபர் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் சொன்னார், நல்லவங்கன்னு சொல்லி என்னுடைய துணைவியாரை குறித்து நீங்கள் புகழாரம் சூட்டி மணமகிடம் மாமேஸ்வரம் அணிந்தீர்களே, அவர்கள் இன்றைக்கு என்னை விட்டு என்ன செய்தார்கள்? பிரிந்து போனார்களே என்று சொல்லி, சில நேரங்களில் மனைவி புருஷனை தள்ளிவிட்டேன்னு செய்கிறார்கள், போய்விடுகிறார்கள். சில நேரங்களில் புருஷன் மனைவியை தள்ளிவிட்டு போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. தள்ளப்பட்ட, அந்த விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை இமைப்பொழுது கைவிட்டு விட்டது உண்மைதான், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை முடிசூட்டினேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் செய்தேன், முடிசூட்டினேன். அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, வாசியுங்கள். 8வது வசனம். அற்ப காலம் உண்டு, கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன கிருபையுடன்? நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். தோத்திரம். கவனிக்கீங்களா? என்ன கிருபை? ஆமா, நித்திய கிருபை. ஆயுள் காலங்கள் சொல்லுவாங்க, ஆனா தீர்க்க ஆயுள் காலங்கள் சொல்லி சொன்னா அது என்ன செய்? பூரண ஆயுசு நாட்கள். அல்லேலூயா. அப்போ கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்வதை பார்க்கிலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன். அல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டு விட்டது உண்மைதான், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் முடிசூட்டினேன் என்று சொல்லுகிறார். எந்த அளவிற்கு ஒரு விவாகம் செய்த மனைவியானவள் தள்ளப்பட்ட நிலைகளில் இருக்கிறாளோ, அவளுடைய மனதும் உள்ளமும் உணர்வுகளிலும் எவ்வளவு வேதனை கொண்டிருப்பாள். என்ன சொல்ல மாட்டேங்க? ஆமா, ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அந்த மணவாளனுக்கு சோத்திரம் இயேசுவுக்கு ஒப்பிடப்படவும் மணவாட்டி சபைக்கு ஒப்பிடப்படவும் ஏதுவாய் இருக்கிறது என்று உங்களோடு என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மணவாட்டி சபை ஒருவேளை சோத்திரம் தள்ளப்பட்ட நிலையிலே காணப்பட்டிருக்கலாம். நீங்கள் தான் சபை. தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. முற்றிலும் அவருடைய முகத்தை விட்டு மறைத்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாய் மணவாட்டி சபையாகி நீங்கள் நானும் காணப்பட்டிருக்கலாம். உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், இமைப்பொழுது நான் கைவிட்டு விட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை முடிசூட்டினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கைவிடப்பட்டு மனம் நொந்து தானே ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்த தள்ளப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற உங்களை என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார். அங்கே வாசித்தோம் 8வது வசனம். அற்ப காலம் உண்டு, கோபத்தினால் என் முகத்தை என்ன செய்தேன்? இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்படியே நாம் எழுந்து நிற்கலாமா? நித்திய கிருபையுடன் உங்களுக்காக இறங்குகிறவர். அல்லேலூயா. நித்திய கிருபையாக உங்களுக்கு இறங்குகிற கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். ஒரு விஷயம், எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக எனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நித்திய கிருபை. பிரியமானதுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்காக நான் இறங்குகிறவர். ஆகினாலே அப்படி உனக்காக நான் இறங்குகிற நான் எப்படி என்னுடைய சமாதானத்தை உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளுவேன்? உனக்காக உடன்படிக்கை செய்த அந்த சந்தோஷத்தை உன்னை விட்டு நான் எப்படி திருப்பிக் கொள்ளுவேன்? 2 கரங்களை முடிந்தவர்கள் அல்லது ஒரு கரங்களையாவது உயர்த்தி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பார்த்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய முகத்தை பார்க்கிறார், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார், உங்களுடைய சரீரத்தினுடைய உணர்வுகளை பார்க்கிறார். என் பிள்ளைங்க சமாதானத்தை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைங்க சமாதானத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு உடன்படிக்கை செய்த அந்த சமாதானத்தை இன்றைக்கு நான் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். 2 கரங்களையும் முடிந்தவர்கள் உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, அந்த தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்கு தருவீராக, எனக்குள் அருளுவீராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மேல மனதுருக்கம் உள்ளவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் உங்களுக்காக இறங்குகிறவர்,
மனதுருகுகிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அனுப்ப வல்லவராயிருக்கிறார். பிரியமானவருடைய பிள்ளைகளே, தேவ சன்னிதானத்தில் ஆண்டவரே அந்த சமாதானத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த சமாதானம் உங்களை விட்டு எப்படி நீக்கப்பட்டது, எப்படி உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வேத வசனத்தில் ஒரு 3 வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்க போகிறேன். ஆமென். 15, 16, 17. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. ஏன் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள்? உங்க சந்தோஷத்தையும் உங்க சமாதானத்தையும் உங்க அமைதியையும் கெடுத்து போடும்படி அல்லது எடுத்து போடும்படி வேதம் சொல்லுகிறது. இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைகளுக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிற அவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன செய்வாய்? குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி இருக்க நான் உனக்கென்று கொடுத்த அந்த மெய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் ஆனந்த களிப்பையும் யார் அபகரித்து கொள்ள முடியும்? யார் பிரித்தெடுத்து கொள்ள முடியும்? யார் அகற்றி போட முடியும்? ஆண்டவர் கேட்கிறாரு. ஆகையால் அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை செய்து கொடுத்த அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் எவராலும் எடுத்துக்கொள்ள, தட்டி பறித்து கொள்ள அவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐலசா உலகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஐலசா பாவம் மன்னிப்பின் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்துவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். சிலுவையிலே ரத்தம் சிந்துவிட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐலசார் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஆமென் ஆலோசனைகளை ஆசீர்வதித்தரபடி நான் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உடன்படிக்கை செய்த அந்த சமாதானத்தை உங்களை விட்டு அவர் எடுத்து கொள்ளவே முடியாது, பிரித்து போடவே முடியாது, அகற்றி போடவே முடியாது. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கென்று நிறைத்த, நிச்சயித்த, தீர்மானித்த அந்த மெய் சமாதானத்தை, நித்திய சந்தோஷத்தை ஆமென் உங்களுக்காகவே அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்ப அந்த சந்தோஷமும் சமாதானமும் என்னை விட்டு எடுத்து போட பட்டுவிட்டது என்று நான் எண்ணினது வீண் போனதே, தவறாயானதே. எனக்குள் தான் இந்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறாரா என்று ஒரு கேள்விகள் உங்களுக்கு எழுவது உண்டானால் இன்றைக்கே சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருவேளை என்னை கைவிட்டதினுடைய நோக்கம், என்னை விட்டு விலகினதினுடைய நோக்கம் என்னை சரி செய்வதற்கு, சீர்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு, மீண்டும் நான் நிலையாய் நிறுத்தப்படுவதற்கு என்பதை நான் அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ளுகிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல இயேசுவே, கேட்ட இந்த சத்திய வசனங்களை நாங்கள் ஆண்டவரே விட்டுவிடாதபடி அவைகளை கை கொண்டு வழிநடத்தப்பட, அதனுடைய மேன்மைகளை அனுபவிக்க தக்கதாக அருள் புரிவீராக. வந்த உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்.
தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருகிற நாட்களிலே கூட்டி சேர்ப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. நாம் அவர் அமர்ந்து கொள்ளுவோம்.